அவனியாபுரம் கிராமத்துல பிரபுங்கிறவரு வெங்காய போண்டா கடை வச்சிருந்தாரு. வாங்க வாங்க, சூடான வெங்காய போண்டா ரெடி ஆயிருச்சு. சால்னாவோட வச்சு தரேன், வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. அப்புறம் போண்டா தீந்து போயிருச்சுன்னா என்னைய குறை சொல்லக்கூடாது. நிறைய பேர் அவரோட போண்டாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவரோட போண்டாக்கு ரொம்ப அடிமை. என்னப்பா பிரபு, கடையை போட்டுட்டியா? சீக்கிரம் எனக்கு வெங்காய போண்டா கொடு. நான் தான் ஆளா வந்தேன், அதனால நீ எனக்கு தான் முத கொடுக்கணும், சரியா? நீயே போண்டா மாதிரி தான் இருக்கிற, உனக்கு எதுக்கு முதல்ல போண்டா தரணும்? நீயே போண்டா மாதிரி இருக்கனால நீ ஃபர்ஸ்ட் நில்லு, அந்த ஆளு எனக்கு ஃபர்ஸ்ட் தரட்டும். ஏ பிரபு, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த போண்டாவை போட்டு கொடு. ஏ கிளவி, ரொம்ப நீள பேசுனேன், தெச்சப்படுவேன் பாத்துக்கோ. அம்மா அம்மா, சண்டை போடாதீங்க. நான் தான் போண்டா போட்டு வச்சிட்டேன்ல, 2 பேத்துக்கும் ஒரே தான் கொடுத்துட்றேன். என்ன, தயவு செஞ்சு சண்டை போடாம சாப்பிடுங்க. அவங்க 2 பேரும் அந்த போண்டாவை வாங்கி விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா பிரபு, உண்மையிலே உன்னோட போண்டா இந்த சால்னாக்கு தொட்டு தின்ன ரொம்ப அருமையா இருக்கு. வெங்காய போண்டானா இப்படிதான் இருக்கணும். இதல்லவா வெங்காய போண்டா? நல்லா வெங்காயம்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்ப போல. அந்த வெங்காய மனம் ரொம்ப அடிக்குது. அந்த மனத்தோட அந்த சால்னாவில் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளவு அருமையா இருக்கு. என்ன வெங்காய போண்டா! நான் எப்போவுமே வெங்காயம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாம்மா போடுவேன். அதனால தான் என் கடையில் நீங்கள் இப்படி கூட்டமாக வந்து வாங்கி சாப்பிட்றீங்க. ஆமாப்பா, உன்னோட வெங்காய போண்டா ருசி இந்த கிராமத்தில் இருக்க யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் என் போண்டாவை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கை பக்குவம் அப்படி எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி கடையை எடுத்து வைப்போம். சாயந்தரம் ஆனதையுமே அவனும் ஒரு நல்ல டீயை போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, ஒரு வழியா டீயை குடிச்சு முடிச்சாச்சு. இனி போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வர வேண்டியதுதான். அவனும் அந்த பெரிய வெங்காயத்தை வாங்குறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருந்தான். ஏமா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எப்பவுமே கிராமத்துக்குள்ள வெங்காயம் விற்கிறதுக்கு வருவ, இன்னைக்கு ஆளவே காணா. நானும் உனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்தேன், உன்னை ஆளவே காணா. அதுதான் வெளியே போய் வாங்கலான்னு பார்த்தேன், கடைசியில இங்கே உட்காந்துருக்குற. அதை எங்கனே கேட்குறீங்க? இன்னைக்கு வெங்காயம் 1 கிலோ கூட விற்கல. வாங்கின வெங்காயம் எல்லாம் அப்படியே இருக்குதுனே. ஏமா, என்னாச்சு? எப்பவுமே நேரம் கூட காலி பண்ணியிருப்பியே. சும்மா 2 கிலோ அந்த மாதிரி தானே வச்சிருப்ப. மிச்சத்தை தானே நான் வாங்கிட்டு போவேன். இன்னைக்கு என்ன அப்படியே எல்லாத்தையும் வச்சிருக்கிற? ஏன், என்னாச்சு? ஏனே, இன்னைக்கு வெங்காயத்தோட விலை என்ன தெரியுமா? 1 கிலோவே 150 ரூபாய்க்கு போயிருச்சு. பின்ன யார் வாங்குவா சொல்லுங்க? அதனால தான் எல்லாரும் வெங்காயத்தை வாங்கவே இல்லை. சரி, வீட்டில் இருக்கிறதே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு அதே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி என்கிட்ட வாங்குவாங்க? என்னம்மா சொல்ற நீ? 1 கிலோ வெங்காயம் 150 ரூபாய்க்கு போயிருச்சா? அட கடவுளே, இப்படி விலைவாசி உயர்ந்தா நாங்களாம் எங்க போறது? எனக்கு குறைச்சு போடுமா, ஏன்னா உனக்கே தெரியும் எனக்கு வெங்காயம் ரொம்ப முக்கியம்னு. ஆமாம்மாண்ணே, உங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா வெங்காய போண்டா கடை வச்சிருக்கிறீங்க. நீங்கள் வெங்காயம் நிறையா தான் வாங்கி ஆகணும். உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். வெங்காயம் விலை வேற கூடி போச்சு. நீங்கள் வேற கரெக்டாக வெங்காய போண்டா கடை தான் வச்சிருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலனே. என்னால் எப்படி குறைச்சி போட முடியும்? என்னம்மா இப்படி சொல்ற? வெங்காயத்தை உங்ககிட்ட தானே நான் எப்போ வாங்குவேன், கொஞ்சம் குறைச்சி போடு. ஏனே, இந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் கேட்குற மாதிரி நீங்களும் கேட்டால் எப்படினே? உங்களுக்கே தெரியும் 150 ரூபாய்க்கு போயிருச்சுன்னு. பின்ன நான் குறைச்சி போட்டு விற்றேன்னா எனக்கு தானே நஷ்டமாகும். 150 ரூபாவே நான் குறைச்சி போகிறதுக்கு சமந்தானே. தயவு செஞ்சு என்னை குறைச்சி போடுன்னு சொல்லி சங்கடப்படுத்தாதீங்க, வாங்கிக்கோங்க. என்ன இல்லைன்னா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுவா உங்களுக்கு. உங்களுக்கு எப்படியும் வெங்காயம் தேவைதான். அது வெங்காய போண்டா தானே போட போறீங்க. அந்த வெங்காயம் எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் அழுகுன வெங்காயமா பார்த்து எடுத்து தரேனே, அதை பாதி விலைக்கு வாங்கிக்கோங்க. என்ன, அதை போட்டு போண்டா போட்டிங்கன்னா யாருக்கும் தெரியவும் தெரியாது, கண்டும் பிடிக்க முடியாது. பெசாட்டு அந்த வெங்காயத்தை வாங்கிக்கோங்க, பாதி விலைக்கு நான் கொடுக்குறேன். என்ன, ஓரளவு அழுகி இருக்கும்ல, அந்த வெங்காயம் மட்டும் தரேன். யோசிக்காதீங்கண்ணே, இந்த போண்டாவெல்லாம் அதிக விலைக்கு விற்றா யாரும் வாங்க மாட்டாங்க. பெசாட்டு வெங்காயத்தை கம்மியான விலையில வாங்கிக்கோங்க. அது மைதா மாவில் போடுறப்ப இந்த அழுகுன வெங்காயம் தெரியவே தெரியாது, வாசனையும் தெரியாது, பார்த்துக்கங்க. இல்லம்மா, அது தப்பு. அவங்க எல்லாரும் என்னை நம்பிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் அழுகுன வெங்காயத்துல போட்டு கொடுத்து நான் அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன்? எல்லாரும் என்னை நம்பிதானே இந்த கடைக்கு வராங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். எனக்கு நல்ல வெங்காயமே போடு. நான் ஒரு 5 ரூபா மட்டும் சேர்த்து வச்சு வித்துக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் என்கிட்ட வாங்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரும் அந்த வெங்காயத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. அவங்க வித்த விலைக்கே நல்ல வெங்காயமா வாங்கிட்டு போனாரு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அந்த வெங்காய போண்ட கடையை போட்டிருந்தாரு. தம்பி, உனக்கு நன்றி சொல்லணும் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு எதுக்கு பாட்டி நன்றி சொல்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க?
நேற்று நீங்கள் வெங்காயக்கார பொம்பளை இருக்குல்ல அதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம். அந்த பொம்பளை எவ்வளோதான் உங்களை டார்ச்சர் பண்ணுச்சு, அழுகுன வெங்காயத்தை பாதி விலைக்கு தரேன் வாங்கிக்கோங்கன்னு. ஆனால் அந்த பொம்பளை எவ்வளவு சொல்லியும் நீங்கள் எங்களை நம்புகிறவங்க கடைக்கு வரங்கன்ட்டு நல்ல வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் வேக வேகமாக வந்தோம். உண்மையிலே உன் மனசு யாருக்குமே வராதுப்பா. வெங்காயம் அதிகமாயிருச்சுன்னு எல்லாரும் அந்த மாதிரி இதை தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அழுகுன வெங்காயத்தில் தான் எல்லாரும் போட்டு தரணும்னு நினைப்பாங்க. ஆனால் உன் மனசு யாருக்குமே வராது. நல்ல வெங்காயத்தில் போட்டு தரணும்னு நீ நினைக்கிற பாரு. உன்னை நம்புறவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு எப்போவுமே உன் மனசில் நினைக்கிற. உன் நல்ல எண்ணத்துக்கே உனக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். என்னை நம்பி தானே பாட்டி நீங்கள் எல்லாரும் சாப்பிட வருவீங்க. உங்களுக்கு நான் சுவையாகவும் தரணும், அதே நேரத்தில் உங்கள் உடம்புக்கு எந்த உபாதையும் வரக்கூடாது. இதுதான் என்னோட மனசில் ஓடுறது. அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆட்டோ வந்து அந்த கடையை வேகமாக மோதிருச்சு. அவங்க கடை ரொம்ப சில்லியாக போயிருச்சு. வண்டியெல்லாம் 2-3 துண்டா போயிருச்சு. ஐயோ, அந்த பிரபு தம்பி கடை தானே. அந்த தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த ஆட்டோக்காரன் நல்லா இருப்பானா? இப்படி மோதி விட்டு வேகமா போறான் பாரு. அங்க இருந்தவங்க எல்லாருமே அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இங்க பாருமா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை நல்லா இருக்கிறாரு. நல்ல வேலை ரொம்ப காயமெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு மயக்கம் தான். அவர் எந்திரிச்சு உக்காந்துட்டாரு. போய் அவரை நீங்க பாத்துக்கோங்க. என்ன? ரொம்ப நன்றிங்க டாக்டர். நாங்கள் கூட அவருக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு ரொம்ப பயந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டரும் கிளம்பி போயிட்டாரு. ஏப்பா பிரபு, இப்போ எப்படிப்பா உடம்பு இருக்கு? உனக்கு ஏதோ ஆகி போச்சோன்னு நாங்கள் 2 பேருமே ரொம்ப பயந்துட்டோம். பாவம், நல்ல மனுஷன் நீ. உனக்கு போயா இந்த நிலமை வரணும்? பாவம், கடை தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுப்பா. அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். என் கடை இப்போ என் கையை விட்டு போயிருச்சு. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, உன் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும்னு. ரொம்ப நல்லது நடந்திருக்கு பாட்டி. நான் இத்தனைக்கும் யார் காசை ஏமாற்றி கூட அந்த கடையை வைக்கல. என்னோட சொந்த காசில் உழைச்சி அந்த கடையை வச்சேன். அந்த கடைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் நான் எப்படி கடை போட்டு எப்படி பொழப்பு நடத்த போகிறேன்னு எனக்கே தெரியலை. அண்ணே, இப்போ கூட கடவுள் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு. அந்த கடை போனால் போயிட்டு போதும். உங்கள் உயிரை காப்பாற்றிருக்காருல, அதவே பெரிய விஷயமா நினைங்க. உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன பண்ணியிருக்கிறது சொல்லுங்க. அதை நினச்சி பெருமைப்படுங்கண்ணே. இந்த பாலா போன உயிர் இருந்தா என்ன, செத்தா என்னம்மா? இதுக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்கல. என் கடையே என் கையை விட்டு போயிருச்சு. இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ணுறது? நான் வாழ்ந்தாலும் பிச்சை எடுத்து தான் நான் வாழணும். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எல்லாம் போச்சு. அந்த கடை தான் எனக்கு நாளுக்கு நாள் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தது. அதுவே போயிருச்சு. இனி எனக்கு என்ன நாதி இருக்கு சொல்லு? அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஒருத்தர் வந்தார். யாருங்கண்ணே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? தம்பி, உன்னை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உன்னையே ஒரு ஆட்டோ மோதிச்சுல, அது என்னோட ஆட்டோ தான்ப்பா. நான் தான் ஆட்டோ டிராவல் வச்சிருக்கிறேன். என்கிட்ட வாடகைக்கு எடுத்து தான் எல்லாரும் ஓட்டுவாங்க. அவர் இன்னைக்கு தான் என்கிட்ட வந்து சொன்னார், உனக்கிட்ட இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அவர் பயந்துக்கிட்டே வேகமாக ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் மனசு கேட்காம என்கிட்ட வந்து சொன்னார். அதனால தான் நான் வேகமாக உன்னை பார்க்க வந்தேன். இப்போ உன்னோட உடம்பு எப்படிப்பா இருக்குது? உனக்கு நல்லா இருக்கா? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, உனக்கு எல்லாமே சரியாயிரும். ஐயா, சரியாகவே கூடாதுதான் எனக்கு. பேசாட்டு நான் இப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. எனக்கு இருந்ததே என் கடை மட்டும் தான். அதுவும் என் கையை விட்டு போயிருச்சு. இனி நான் எப்படி பொழைச்சி எப்படி வாழ போறேன் சொல்லுங்க? தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. உன்னோட பிரச்சனையை தீர்க்க தான் நான் வந்திருக்கிறேன். உனக்கு கடை தானே போயிருச்சு. அந்த கடையை நான் உனக்கு திருப்பி கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட அந்த வெங்காய போண்டா கடையை நானே திருப்பி வச்சு தரலான்னு இருக்கிறேன். நீ இனிமேல பயப்பட தேவையே இல்லை. அந்த கடை உனக்கு திரும்பவும் வந்துடும். கவலைப்படாது. என்ன, என் காசு போட்டு எல்லாமே உனக்கு நானே ரெடி பண்ணி தந்துடுறேன். ஐயா, உண்மையில தான் சொல்றீங்களா? என் கடையை எனக்கு திருப்பி தர போறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஃபஸ்ட்டு உனக்கு உன்னோட அந்த தள்ளு வண்டி கடையவே கொடுக்கல அந்த அப்பா நினச்சேன். ஊருக்குள்ளெல்லாம் விசாரிச்சேனா உன் மனசு ரொம்ப நல்ல மனசுன்னு சொன்னாங்க. எல்லாமே சுத்தமாக செஞ்சு தருவியாமே. அதனால உனக்கு ஒரு கடையே வச்சு கொடுத்துர்லான் இருக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். கடையை வச்சுக்க. என்ன? ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கூட என் கடை என் கையை விட்டு போயிருச்சுன்னு நினச்சேன். அந்த பாட்டி கூட சொன்னாங்க உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும்னு. அப்போ கூட நான் நம்பலை. இப்போ நம்புறேயா. எப்பவுமே நம்ம எல்லாத்துக்கும் நல்லது நினச்சா நமக்கும் நல்லது தான் நடக்கும்.